வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு செல்வ பிரியாஸ் கிச்சன் சேனல். தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 1/4 கிலோ அரிசியை அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசி 1/4 கிலோ. நான் இந்த டம்ளர் தான் அளந்து எடுத்திருக்கேன். குக்கர் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஒரு 5 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடு ஏறினதும் 3 லவங்கப்பூ, 2 ஏலக்காய், 1 பட்டை, அரை ஸ்பூன் சோம்பு எல்லாத்தையும் போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வறுந்ததும் நல்லா நீட்டாக கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் 3 அதையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா நான் ஒரு பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கேன். இதில் பூண்டு 15 பல்லு, இஞ்சி ஒரு சின்ன துண்டு, பச்சை மிளகா 3 எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நான் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். இப்போ இது ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நான் அரைச்சி போட்ட பேஸ்ட்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா பெரிய சைஸ் தக்காளியை நான் 7 எடுத்திருக்கேன். எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ இதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னா அதில் இருக்கிற பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயிட்டு நல்லா ஃப்ளேவர் வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். தக்காளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி நல்லா சூப்பராக வரும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி நல்லா வதங்கிடுச்சு. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம பச்சை மிளகா வேற 2 போட்டிருக்கோம், அதனால காரம் போதும். 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கலாம். கரம் மசாலா 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம வெங்காயத்தில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னா மிளகாய் பொடியோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம். நான் 1/4 கிலோ அரிசியை அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த டம்ளரில் தான் 1 டம்ளர் அரிசி போட்டேன். இப்போ இதில் 2 டம்ளர் தண்ணி வச்சுக்கணும். குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 2 விசில் வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 2 விசில் வந்து வெயிட் குறைஞ்சிருச்சு. குக்கர் மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தக்காளி சாதம் எப்படி வந்திருக்குன்னு. நல்லா சூப்பராக வந்திருக்கு தக்காளி சாதம். பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா வந்திருக்கு. கொத்தமல்லி நான் கொஞ்சம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அது மேலே போட்டுக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மசாலாலாம் மேலே வந்திருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் தக்காளி சாதம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் செல்வ பிரியாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.